நான் தான் சொல்லியிருந்தேன் கமருதீன் சாதாரண ஆள் இல்லை, காலையிலக்குள்ள ஒரு சம்பவத்தை பண்ணுவார்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பண்ணிட்டாப்புலங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி ஆதிரை அரோரா 2 பேர்கிட்ட டைப் ஆக போய் தான், அதாவது கிட்ட நெருங்க போய் தான் அடி வாங்கி செருப்படி வாங்கி இவ்வளோ பட்டாரு. இது இல்லாமல் நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி கூட பேச்சப் ஆக ட்ரை பண்ணுறாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நெருங்கி பழக ட்ரை பண்ணுறாரு. இது வந்து எப்படி இருக்குன்னா, நீ யார் சாமி அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஒரு நைட்டில் எப்படியா இவ்வளோ க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுற? ஆக்சுவலாக அதுவும் யாருக்கிட்ட? பார்வதி கிட்ட. பார்வதி அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு ஒரு டைலாக ஒன்று சொன்னாங்க. அதுதான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் எப்படி இப்படி இருக்க முடியுது? அதாவது நேற்று தான் ஒரு பொண்ணுகிட்ட செருப்படி வாங்குற, அப்படி வாங்கினதுக்கு அப்புறமா இன்னைக்கு காலை, அதாவது நேற்று நைட்டு தான், ஆக்சுவலாக நேற்று நைட்டு நடந்த சம்பவம் தான் இது. அப்படி இருக்கும் போது அப்பயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணுகிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறேன்னா நீ யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஆனால் இதில் வந்து நிறைய பேர் வந்து நேற்று வந்து கமருதீன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஆதிரை பண்ணதான் தப்பு, வெளியே இருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு வந்து உள்ளே சொல்லக்கூடாது. அதுவும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது வெளியே நடந்த ஒரு குற்றச்சாட்டு உனக்கு இருக்குது, உனக்கு பர்சனலாக அவரை பிடிக்கல, அவர் மேலே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து நீ அரோரா கிட்ட சொல்லி அரோராவை பாதுகாக்கிறதா நினச்சி நீ ஒன்று பண்ண. ஆக்சுவலாக அந்த கிளிப்ஸை இப்போ தான் நான் பார்த்தேன். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதிரி எப்படி பேசியிருக்காங்கன்னா, அரோராவை வந்து கமருதீனிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களாம், அதுக்காக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு என்ன அவ்வளோ அக்கறையா அப்படின்னும் போது இப்போ எப்படி சொல்கிறது, ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் ஒரு பர்சனலாக நிறைய விஷயம் கனெக்டில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ ஆதிரியை பற்றி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வந்து கமருதீன் வந்து எஃப்ஜே கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? டே அந்த பொண்ணு இப்படிரா இந்த மாதிரிலாம், அது எவ்வளோ பெரிய விஷயமா போகும். ஆனால் கமருதீனை பற்றி சொன்ன விஷயம் வந்து இங்கே பெரிய இஷ்யூவே ஆகலை. ஸோ அதனால தான் மக்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ கமருதீன் வந்து அவ்வளோ அடி வாங்கி நேற்றுலாம் நான் வெளியே போகிறேன் வீட்டை விட்டு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா பயபுல போயிட்டு விஜே பார்வதி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு அப்படின்றதா உண்மை. எனக்கு அது பார்த்தோன்னே என்னடா யாரா நீனு எங்கேயா வந்து அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாருல கமருதீன் யார் நீனு, அந்த மாதிரி தான் நம்ம கேட்கணும் போல, யாரா நீனு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆக்சுவலாக நேற்று தான் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நடந்து கொஞ்சம் நேரத்தில் எப்படி உன்னால் இப்படி மாற முடியுது? ஆக்சுவலாக விஜே பார்வதி அவர் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்ன நடக்குது வைக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வியானா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பைப்புல இந்த சம்பவத்துக்கு வருது. மேட்ரு என்னன்னா, இவர் வந்து க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணும்போது பார்வதி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு வாரமா நீ வந்து வேற ஒரு இடத்துல சுத்திக்கிட்டு இருப்ப, நீ என்ன பண்ண ஆட்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். திடீர்னு பார்த்தோன்னா ரிவர்ஸ் கியரை போட்டு வருவேன், வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் உனக்கு கதவை திறந்து விடணுமா? நான் வந்து டைம் கொடுக்குறேன் உனக்கு வந்து, நான் அதாவது நீ என்னென்ன பண்ற எப்படி நடந்துக்கிறேன்ற பார்த்துட்டு தான் நான் வந்து உனக்கு வந்து ஓப்பனாக அதாவது ஓகே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ஒரு டைம் ஸ்லாட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமுக்குள்ள கமருதீன் எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டால் அவங்க வந்து ஓகே சொல்லுவாங்க போல். அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆஹா, தீபாவளி அதுமா இந்த ஒரு கருமத்தையாக காலையில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, கமருதீன் இப்படி அதாவது அந்த சம்பவத்துலேருந்து மாறணும், அந்த சம்பவத்தை மறக்கணும், ஆதிரையை பற்றின அந்த சம்பவத்தை மறந்து அந்த டாப்பிக்கை விடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கோசம் அடுத்த சாப்டர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யாருமே சொல்லலை. அதுவும் யாருக்கிட்ட, பார்வதி கிட்ட ஓப்பன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவர் ரூட் விட்டுட்டு தான் இருந்தார். அதாவது பார்வதிக்கு நூல் விட்டார், சேம் டைமில் அரோராக்கும் நூல் விட்டார். ஏன்னா ரெண்டுத்துல எது மாட்டினாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அரோராக்கும் அவருக்கும் பற்றிக்கிச்சு. பயங்கரமான நேற்று வந்து கலவரம் எல்லாமே நடந்து முடிஞ்சு. அவ்வளோதான். இவரும் சொல்லிட்டாரு உங்கள்கிட்ட நான் பேச விரும்பல கிளம்பு அப்படின்னு. அவங்களும் சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ 2 பேரும் இதுக்கப்புறம் நெருங்க முடியாத வாய்ப்பு இருக்காத காரணத்தினால் இப்போதைக்கு ஒரே ஒரு சைடு தான் இருக்குது நம்மளுக்கு வாய்ப்பு அப்படின்றதுனால ஃபுல் அப்ரோச் வந்து இங்கே போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக விஜே பார்வதி கமருதீன் இந்த பேரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நாமினேஷன் லிஸ்ட் வந்து கேட்டிருந்தீங்களே, ஆக்சுவலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 பேர்கிட்ட நாமினேஷனில் வந்திருக்காங்க. அதில் வந்து கமருதீன் நாமினேஷனில் இல்லை அப்படின்றது தான் எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை அந்த என்ன சொல்கிறது, அந்த இதுக்கு வந்து ஸ்வாப்பில் வந்து இங்கே போயிட்டாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஸ்வாப்பில் இப்போ வரைக்கும் நான் கேள்விப்பட்டது வந்து இவங்க தான் உள்ளே போகிற மாதிரி, அது யார் கெமி வந்து உள்ளே போகிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதாவது இந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்து கெமி தான் உள்ளே போகிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ கமருதீன் எப்படி மிஸ் ஆனார் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னும் போது கமருதீனை விட்டானுங்களா, என்னமோ நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கரெக்டாக இது கெஸ் பண்ண முடியல. இப்போதைக்கு அந்த லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா 9 பேர் இருக்காங்க. அதில் கமருதீன் இல்லை, கலையரசன் வந்துட்டாப்புல. ஸோ கலையரசன் தான் இந்த வாரம் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அந்த பீஸ் வந்து எல்லா வாட்டியும் தப்பிச்சுக்கிட்டே இருக்குது, இந்த வாட்டி வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் ஒரு விஷயம், கலையரசன் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருந்த மாதிரி இப்போ இல்லை. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே
அந்த எபிசோட்ல வாயை திறந்து பேசியிருக்காப்ல. ஸோ அது கொஞ்சம் ஓட் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நேற்று கலை பேசினதுக்கு அப்புறமாவே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை கலை இந்த மாதிரி நிறைய பேசணும், சபரி அந்த கேங்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப ஓகே, இந்த மாதிரி கலையரசன் கொஞ்சம் பேச பேச அவருக்கான சப்போர்ட் வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம இன்னொருத்தவங்க பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டே இருந்தால் சுத்தமாக சப்போர்ட் இருக்காது. ஸோ அந்த வகையில் இப்போ வந்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனில் இந்த வாரம் யார் இருப்பாங்க அதிகபட்சம் நான் கெஸ் பண்ணுறதுன்னா கெமி இருப்பாங்க. ஏன்னா கெமி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே காலியாக வேண்டியது. அதே மாதிரி அரோராவும் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. கைஸ், அரோராவுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க நிறைய பேர் சொல்லுவீங்களே, உங்களுக்கு உண்மையிலே ஓட்டு போடுறதா தோணுச்சுன்னா போடாதீங்க. ஆனால் என்னன்னா வெளியெடுக்கிறது உங்கள் கையில் இல்லை, என் கையிலையும் இல்லை, யாருக்கிட்டையும் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம்லையும் விஜய் டிவிக்கிட்டையும் தான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பிளான் பண்ணி தூக்குறாங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் கண்டென்ட் தரலையோ அவங்கள தூக்கிடுறாங்க. ஓட்டு கம்மியாக இருக்க பட்சத்தில் அவங்கள தூக்கணும் அப்படின்றதான் இங்கே ரூலு. ஆனால் அதை ரூலை வந்து அவங்களே பிரேக் பண்ணி அதை ஃபாலோவே பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் உண்மை. ஏன்னா போன வாரமே இப்போ அப்சரா வெளியே போனதே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரோரா தான் வெளியே போயிருக்கணும். நம்மளுக்கே தெரியும் அரோராவுக்கு ஓட்டு இல்லை, காரி துப்புறாங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துலையும் அரோராவை வச்சிருந்தது காரணம் ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வச்சாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த வாரம் கண்டிப்பாக அரோரா கிட்ட இருந்து ஏதாவது அவங்களுக்கு எந்த கண்டென்ட் தேவையோ அந்த கண்டென்ட்டை கொடுப்பாங்க அப்படின்றத நானும் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறாங்கன்னு. ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் அரோராவுக்கு ஓட்டு வராது, அரோராவுக்கும் வராது, கெமிக்கும் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அரோராவுக்கு இப்போ வரைக்கும் ஹேட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி உள்ள வந்ததுலேருந்து அந்த பொண்ணு பண்ணது ஒரு மாதிரி தான் இருந்தது. இது அது இல்லாமல் இந்த டபுள் கேம் ஆனாங்களே, அது வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. நீ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னது எடுத்து வந்து இங்கே சொல்லினேன், அது சொன்னதே முதல்ல தப்பு. ஏன் நீ சொல்கிற? ஆக்சுவலாக உனக்கு வந்து விருப்பம் இல்லை, பேச பிடிக்கலையா? ஆமாம் பிடிக்கல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம், வேறு ஏதாவது காரணம் சொல்லிட்டு போயிருக்கலாம். இப்போ ஆதிரை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டாங்க, அவன் வந்து இந்த மாதிரி தான் இருப்பான், செட்டில் பொண்ணுங்கிட்ட இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? சரி, உனக்கு பிடிக்கல, ஒதுங்கி இருக்கணும். அதை எடுத்துகிட்டு போய் நீ வந்து சத்தியம் வாங்கிட்டியா சொல்கிற? உனக்கு வந்து அப்போ இந்த விஷயத்த சொல்லணும்னு இருந்திருக்கு, சொல்லிட்டேன். சொல்லணுன்னே இப்போ டபுள் கேம் மாதிரி மாட்டிக்கிட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆனதால் எனக்கு தெரிஞ்சு அரோராக்கு இந்த வாரம் ஓட்டு திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அரோரா தான் லீஸ்ட்டில் இருப்பாங்க. அரோரா, கலையரசன், கெமி இந்த 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு பாட்டமில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இன்கேஸ் அந்த 3 பேர் இருந்தால் உங்களோட கெஸ்ஸிங் யாராக இருக்கும்? சேனல் யாரை தூக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறது மக்கள் யாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு கேட்க போகிறது இல்லை. ஏன்னா ஓட்டு போடலனாலுமே சில பேரை பாதுகாப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேனல் யாரை இவங்க 3 பேரில் தூக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ கலையரசனை தூக்கிடுவாங்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கலையரசன்ட்டு நேற்று மட்டும் தான் கண்டென்ட் வந்தது. ஸோ இந்த வீக்கில் பார்ப்பாங்க, ஒரு 3 நாள் பார்ப்பாங்க கலையரசன்ட்டு ஏதாவது கண்டென்ட் வருதா, சபரி உங்கள் கேங்குள்ள ஏதாவது ட்விஸ்ட்டாக வருதா, சண்டை வருதா, ஏதாவது பார்ப்பாங்க. அப்படி எதுவும் வரல, கலையரசன் எப்பவும் போல அமைதியாக பதுங்கிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கலையரசனை தான் தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி திவாகரோட பரம எதிரி கானா வினோத் இருக்கார்ல, அவரும் நாமினேஷனுக்கு வந்திருக்காருங்க. அதுதான் இங்கே பெரிய ட்விஸ்டா இருக்கு. ஏன்னா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி நான் வந்து நாமினேஷன் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அவர் எப்படி நாமினேஷனில் விட்டாங்கன்னு தெரியல. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போச்சுன்னு இருக்குல்ல, அதுதான் இங்கே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கெமி, அப்புறம் வேற யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, கெமியும் சம்திங் வேற யாரோ நேம் ஒன்று மறந்துருச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து சூப்பர் டீலக்ஸ் வந்திருக்காங்க. ஆனால் இங்கேருந்து யார் போனாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் வரல. ஸோ அந்த ஸ்வாப்புக்கு யார் இங்கேருந்து போயிருக்காங்க அப்படின்றது தெரியல. தெரிஞ்சால் மேபி தெரியும். ஏன்னா கானா வினோத் போயிருந்தா மேபி அதனால கானா வினோத் நேம் வந்து நாமினேஷன் வந்து என்னன்னு தெரியல. ஆனால் கானா வினோத்தும் இருக்காரு. கானா வினோத்தும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கான சப்போர்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கு. நிறைய பேர் ஓட் போடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபன் காம்போ இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நல்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தை எவிக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஜய் பார்வதி கமருதீன் இந்த லவ் ஸ்டோரியோ ட்ராக் ஒன்று போதில்ல, இந்த ட்ராக் எப்படி உருப்படுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எங்கேயாவது முட்டு சந்தில் போய் முட்டிட்டு பாட்டின்னு முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு அதை பார்த்தோன்னா செம ஷாக்கிங்காக இருந்ததுங்க. காலங்காத்தால இதையாடா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.